புது சிருஷ்டியா ஆகிறோம் அப்படின்னும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை, நமக்கு வந்து ஒரு புதிய அடையாளத்தை நமக்கு என்று கொடுக்கிறார். இது வரைக்கும் நம்ம பேரை சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்மளுடைய ஏதாவது ஒரு கேரக்டர். நம்ம எந்த கேரக்டர் அவங்ககிட்ட நம்ம அதிகமா காமிச்சிருக்கோமோ நம்ம பேரை சொன்னா அவங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மள ஒரு புது ஒரு அடையாளத்தை கர்த்தர் நமக்கு வந்து கொடுக்குறாரு, புது ஐடென்டிட்டியை கர்த்தர் வந்து கொடுக்குறாரு. இப்ப எப்படி மோசே எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்ட காலத்துல ரொம்ப கோபமுடையவனா இருந்தான் இல்லையா, அவனுடைய ஜனங்களை வந்து அப்படி கொடுமைப்படுத்துறாங்க எகிப்தியர்கள் அப்படின்னு தெரிஞ்சபோது அவன் என்ன பண்ணா, கொலை செஞ்சுட்டு வேற ஊருக்கு ஓடி போனான். ஆனா கர்த்தர் அவனை வந்து ஒரு புது சிருஷ்டி ஆக்கி அவனை அவர் எடுத்து பயன்படுத்தும் பொழுது அவனுடைய பழைய வாழ்க்கை எல்லாமே என்ன ஆயிடுச்சு, மொத்தமா வந்து ஃபேட் அவுட் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து இறந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம யாராச்சும் நம்மளை பார்த்து மோசே யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அவன் பெரிய கொலைக்காரன் அப்படின்னு நான் சொல்லுவோம்? நிச்சயமா இல்ல, அவன் வந்து ஒரு பெரிய லீடர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் வந்து கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு போன ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அப்ப மோசே நமக்கு என்ன ஞாபகம் வருது, கர்த்தரோடு கூட அந்த